வணக்கம். நான் காரைக்குடியில் 30 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். நான் இப்போ நம்ம சிக்கன் ரோஸ்ட், மிளகு ரோஸ்ட் போட போகிறேன். அது எப்படி என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கனாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அடுத்து நம்ம ஆனியன் நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கோம். டமோட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். சீரகம், பெப்பர் இடித்து வச்சுருக்கோம். மிளகு தூள் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். சால்ட்டு தேவையானது, ஸ்டார் ஃப்ளவர் தேவையானது, சோம்பு தேவையானது, வரமிளகா கட் பண்ண வரமிளகா தேவையானது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையானது, ஏலக்காய் தேவையானது, கிராம்பு தேவையானது, பட்டை தேவையானது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயை போட்டுக்கிறோம். அதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் போடலாம், ரீஃபண்ட் ஆயில் போடலாம். ஆயில் போட்டால் எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. சோம்பு போடுறோம். சோம்பு போட்ட உடனே நம்ம ஸ்டார் ஃப்ளவர் போடுறோம். கொஞ்சம் 2 கிராம்பு 2 போடுறோம். போட்ட உடனே ஒரே ஒரு ஏலக்காய், நமக்கு தேவைப்பட்ட ஏலக்காய் போடுறோம். கொஞ்சம் பட்டை கொஞ்சம் போடுறோம். நம்ம இந்த கட் பண்ணி வச்ச காஞ்ச மிளகா நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பைசி வேணுமோ அதுக்கு நம்ம மிளகா தான் நம்ம காரம் போடுறோம். இதுக்கு மிளகா தூள் அவ்வளோ போடுறதில்ல. அது போட்டு நல்லா இதை ப்ரௌன் ஆகணும். இது நல்லா நம்மளுக்கு ப்ரௌன் ஆனால் தான் நம்ம இது பண்ண முடியும். ஸ்பைசி பத்தலைன்னா ஒன்றா கூட 2 கிரீன் சில்லி போட்டுக்கலாம். இது மிளகாத்தூள் அவ்வளோ சேராது. அதனால் நம்ம காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டு நம்ம இதுக்கு ஸ்பைசி ஏற்றிக்கணும். செட்டிநாடில் போன்லெஸ்ன்னு சொல்லி போடுறது இதுதாங்க. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பசங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா சாப்பிட்லாம். நம்ம இந்த சின்ன ஆனியன், நைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சதை நல்லா போட்டு இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆன உடனே நம்ம இஞ்சி பூண்டு போட்டு அதில் இது பண்ணிடணுங்க. கொஞ்சோண்டு தக்காளி, நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சும்மா ஒரு 2 பீஸ் தக்காளி வரையும் அதில் போடலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுட்டோம். வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு, அரைச்ச இஞ்சி பூண்டு வச்சுருக்கோம். அந்த இஞ்சி பூண்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அதை இஞ்சி பூண்டை போடுறோம். நம்ம அதில் இஞ்சி பூண்டை போட்டு அது நல்லா வெடித்த பிறகு நம்ம கொஞ்சம் தக்காளி நம்மளுக்கு வேணுங்கிற அளவு தக்காளி கொஞ்சம் அதில் சேர்த்துக்கிறோம். தக்காளி எல்லாத்தையும் போடலாம். நம்ம இது செய்கிற ஸ்டைல் இப்போ தக்காளி போட்டு நம்ம செய்கிறோம். இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை அதில் போட போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு வெடித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச சிக்கனை நம்ம அதில் போட்டிருக்கோம். சிக்கனை போட்ட உடனே நம்ம அதுக்கு என்ன வேணுங்கிறது மஞ்சத்தூள், நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ மஞ்சத்தூளை அதுக்கு நம்ம போட்டுக்கிறோம். மஞ்சத்தூளை போட்ட உடனே நம்ம சால்ட்டு, எந்த அளவுக்கு சால்ட்டு வேணுமோ சால்ட் போட்டுக்கிறோம். உப்பு அதை போட்டு கொஞ்சம் நாள் ஆன உடனே உங்களுக்கு அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக உப்பையும் மஞ்சத்தூளையும் போட்ட உடனே தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு இதுவாகிடும். இப்போ சால்ட்டு போட்டு மஞ்சத்தூளை போட்டுருக்குங்க. நம்மளுக்கு சிக்கன் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு சிக்கன் வாட்டர்லாம் வெளியே இப்போ சிக்கன் கொஞ்சம் குக்கான மாதிரி இருக்குது நம்மளுக்கு. இப்போ நமக்கு மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் அதுக்கு மசாலா போடணும். என்ன மசாலா போடுறோம் பாருங்கள். லைட்டாக சில்லி பவுடர் கொஞ்சம் போடுறேங்க. தனியாக தூள் கொஞ்சம் லைட்டாக போடுங்க. கொஞ்சம் சீரக பவுடர், பொடி பண்ணி வச்ச பவுடர் அது கொஞ்சம் போடுங்க. அதை போட்டு நல்லா சிக்கன் பாயில் ஆகணும். நம்மளுக்கு இப்போ சிக்கன் நல்லா குக் ஆச்சுனாக்கா லாஸ்ட் ஃபைனல் நம்ம மிளகு ஒன்லி மிளகு நல்லா ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி வைக்கணும். பொடி பண்ணி வச்சு லாஸ்ட் ஃபைனல் நம்ம மிளகுத்தூளை மேலே போட்டு இறக்க வேண்டியது தாங்க நம்மளுக்கு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றணும். எண்ணெயை ஊற்றி அதுக்கு என்னென்ன வேணுமோ தாளிப்பு சாமான் எல்லாம் போட்டோம். தாளிப்பு சாமான் போட்டு பொரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டோம். ஆனியன் பொரிஞ்ச பிறகு இஞ்சி பூண்டை போட்டோம். இஞ்சி பூண்டு போட்டு அது இஞ்சி பூண்டு பொரிஞ்ச பிறகு நம்ம சிக்கனை போட்டு நல்லா ஒரு பரட்டி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தக்காளியை போட்டோம். தக்காளியை போட்டு நம்ம மஞ்சத்தூள், உப்பை போட்டு நல்லா கொஞ்சம் இப்போ ஃபைனல் பண்ணோம். ஃபைனல் பண்ணி நல்லா இது வரும்போது நம்ம சில்லி பவுட்ரு, தனியா பவுட்ரு, ஜீரக பவுட்ரு அது வரையும் போட்டு இப்போ ஃபைனல் பண்ணின்னு இருக்கோம். லாஸ்ட் நம்ம மிளகுத்தூளை போட்டு நம்ம இறக்க போகிறோம். இப்போ
எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மசாலா பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சிக்கன் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு நம்ம மிளகுத்தூளை போட்டு கலர் மாற்றி வச்சுருக்கோம். வாடை வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா மிளகு வாடை, சிக்கன் ரோஸ்ட் வாடை அவ்வளோ கம்மன்னு வருது வாடை. அப்படியே இப்போ சாப்பிட்லாம் மேலே இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு வந்து எதுவும் தண்ணி கிண்ணி கூட அவ்வளோ எதுவும் போட வேணாங்க. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து நம்மளுக்கு சிக்கன் பாயில் ஆகிடும். அது பீஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதுனால வந்து அது குக் ஆகிடும். மிளகு பத்தலைனாலும் நம்ம வந்து இன்னும் வேணும்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம மிளகுத்தூள் அப்படியே மேலே அப்படியே போட்டு இது பண்ணிடலாம். லாஸ்ட்டு மிளகு போட்டு இறக்கி வச்சோம்னாக்கா அதனுடைய வாடை நல்லாயிருக்கும். ஃபைனல் வந்து 2 கருவேப்பிலை மேலே போட்டுட்டிங்கனாக்கா இதுவாகிடும். மிளகு பெப்பர் ரோஸ்ட் ரெடி.